தரம் தேவையில்லை, சுவை தேவையில்லை, மார்க்கெட்டிங் பண்ண வேண்டாம், விளம்பரப்படுத்த வேண்டாம், பார்க்கிங் தேவையில்லை, கஸ்டமர்களை நல்லா கவனிக்கணுமா அதுவும் வேண்டியதில்லை, ஒரு ஹைஜீனிக்கான நல்ல ஆம்பியன்ஸ் வச்சுக்கணுமா அதுவும் வேண்டாம். எதுவுமே இல்லாமையே ஒரு கடையில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் அலமோதுது, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. அது என்ன கடைன்னு யோசிக்கிறீங்களா? ஒயின் ஷாப்பு தான். ஏன் ஜனங்கள் அப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மதுபானத்துக்கு அவர்கள் அடிமைப்பட்டு விட்டார்கள், அடிமையாகிட்டாங்க. அதனால அவங்களால அதை விட முடியல, திரும்ப திரும்ப போய் அதை குடித்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள். மனுஷனாக பிறந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் அடிமைப்பட்டிருப்பாங்க. ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள், அதுபோல் பாவம், சாபங்கள், மாந்திரிக பில்லி சூனிய கட்டுகள், பண ஆசை, பணத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் வியாதிகள், இப்படி ஏதாவது ஒரு அடிமைத்தனம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் கடவுள் படைத்தது அடிமைப்பட்டு வாழ்கிறதற்கல்ல, விடுதலை உள்ள சமாதானமான ஒரு சுயாதீனமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். ஆனால் அவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் அடிமைப்பட்டு கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். வேதம் பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ஒருவன் இயேசுவின் இடத்துல வரும்பொழுது இப்படிப்பட்ட எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் கட்டுக்களிலிருந்தும் அவன் விடுதலையாக்கப்படுகிறான். அவன் ஒரு சமாதானமான சுயாதீனமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு தான் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்தபடி நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவின் இடத்துல வரும்போது அவருடைய பிள்ளையாக அவன் மாறிவிடுகிறதுனால அவன் எந்த ஒரு காரியத்திலும் அவன் அடிமைப்பட்டு கிடப்பது இல்லை. அவன் ஒரு சுயாதீனம் உள்ளவனாக, விடுதலை உள்ளவனாக, அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறுகிறது. இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. இயேசு அதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அடிமைத்தனங்கள் நம்மை விட்டு வெளியேறுகிறது. நாம் ஒரு விடுதலை உள்ள சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். God bless you. Have a good day.